ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு மே மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு பிரிவுண்டாக்கினார். ஆதியாகமம் 1:7 சொல்கிறது, ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவுண்டாக்கினார். சிருஷ்டிப்பின் ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் வேறுபாட்டின் ஜீவியத்தின் அவசியத்தை வலியுறுக்கிறதை காணலாம். முதல் நாளிலே அவர் வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். 2ஆம் நாள் ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். ஜலத்தை 2ஆக பிரித்தார். நம் கர்த்தர் செம்மறியாட்டையும் வெள்ளாட்டையும் 2ஆக பிரிக்கிறவர். கோதுமையும் பதரையும் 2ஆக பிரிக்கிறவர். அப்படியே விசுவாசியையும் அவிசுவாசியையும் பிரிக்கிறவர். கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தபோது பழைய விக்கிரக ஆராதனை குடும்பத்திலிருந்து அவரை வேறுபிரித்தார். நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்றார். ஆதியாகமம் 12:1-2 வசனங்கள். உலக மக்களில் இருந்து நம்மை கர்த்தர் வேறு பிரித்திருக்கிறார். அவர் அவ்வாறு நம்மை வேறு பிரித்ததில் ஒரு நோக்கம் இருக்கிறது. நாம் அவருடைய ஜனம் என்பதை காண்பிப்பதும் நம்மை ஆசீர்வதிப்பதுமே அந்த நோக்கம். ஒரு வயலில் இருக்கிற களைகளை பிரித்து பயிர்களை தனியாக வைப்பதின் காரணம் என்ன? அந்த பயிர்கள் செழித்தோங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லவா? ஆபிரகாம் புறப்பட்ட போது லோத்தும் கூட புறப்பட்டான். ஆனால் தரிசனம் பெற்றதோ ஆபிரகாம்தான். அழைப்பை பெற்றதும் ஆபிரகாம்தான். ஆனால் லோத்து கூட வந்ததினால் அங்கே வாக்குவாதம் உண்டாயிற்று. ஆபிரகாமின் மெய்ப்பர்களுக்கும் லோத்தின் மெய்ப்பர்களுக்கும் இடையே சண்டை உண்டாயிற்று. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் வேறு பிரிக்கப்பட்டார்கள். லோத்து சோதோம் கொமோராவை தெரிந்து கொண்டார். ஆனால் ஆபிரகாமோ கானானை நோக்கி பயணம் செய்தார். வேறுபாட்டின் ஜீவியம் முதலில் வேதனைக்குரியதாய் காணப்படக்கூடும். ஆனால் முடிவிலே அதன் ஆசீர்வாதத்தை அறிந்து கொள்ளலாம். நாம் கிறிஸ்துவுக்குள் வரும்போது பழைய வாழ்க்கையை விட்டு வேறு பிரிந்தே ஆக வேண்டும். பழைய நண்பர்கள், பழைய உறவுகள், பழைய வாழ்க்கை முறைகள் எல்லாம் முற்றிலும் மாறுபட்டே ஆக வேண்டும். அப்பொழுதுதான் நாம் கர்த்தருடைய வருகையிலே காணப்பட முடியும். இரும்பும் களிமண்ணும் ஒன்றாய் கலந்திருக்கும் போது அங்கே ஒரு காந்தத்தை கொண்டு வந்தால் காந்தத்தை நோக்கி இரும்பு துகள்கள் இழுக்கப்படும். களிமண்ணோ தனியாக தரையில் விட்டுவிடப்படுகிறது. கிறிஸ்துவனுடைய வருகையும் ஒரு பெரிய காந்தம் போலத்தான் விளங்கும். கர்த்தருக்காக வேறுபட்ட ஜீவியம் செய்யக்கூடிய பரிசுத்தவான்கள் கிறிஸ்துவை நோக்கி ஈர்க்கப்படுவார்கள். கர்த்தருடைய வருகையிலே இருப்பார்கள். ஆனால் மணலைப் போல உலகத்திற்காக வாழ்கிறவர்கள் கைவிடப்படுவார்கள். இன்றைய நினைவிற்கு யோவான் 3:36, குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும். இன்றைய வேத வாசிப்பு காலை 2 ராஜாக்கள் 13 மற்றும் 14ஆம் அதிகாரங்கள், மாலை யோவான் 2ஆம் அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தருக்கென்று வேறு பிரிக்கப்பட்ட பரிசுத்தமான ஜீவியம் செய்வோம். கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.